சற்று முன் வெளியான தகவல், ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியேறுது. அது என்னன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வசதியாக இ-சேவை மையங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க மேல்முறையீடு செய்ய மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதால் 30 நாட்களுக்குள் இ-சேவை மையம் வழியாக மேல்முறையீடு செய்ய வேண்டும். தற்போது 1,48,000 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டுள்ளதாக சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிப்பவர்கள், மேல்முறையீடு செய்பவர்கள் அரசு இ-சேவை மையங்களை நாடி அதன் மூலமாக இந்த பணிகளை மேற்கொள்கின்றனர். இ-சேவை மையங்களுக்கு செல்பவர்கள் 2 முக்கிய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். முதலாவது, கூட்ட நெரிசல். ஒரே நேரத்தில் பலர் கூடுவதால் டோக்கன் மூலம் குறிப்பிட்டவர்கள் மட்டுமே அன்றைய தினம் சேவையை பெற முடிகிறது. இரண்டாவது, வேகம். குறைந்த இன்டர்நெட். மிக முக்கிய சேவையை பெற பொதுமக்கள் வந்திருக்கும் போது இன்டர்நெட் வேகம் மிகவும் குறைவாக இருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகின்றனர். ஒரு நாள் வேலையை விட்டு இ-சேவை மையத்திற்கு வருபவர்கள் மறுநாள் வர வேண்டிய நிலையை கூட்ட நெரிசலும் இன்டர்நெட் வேகமும் ஏற்படுத்துகின்றன. இதை மாற்றியமைக்கும் விதமாக தமிழக சட்டமன்றத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டிபிஆர் பழனிவேல் தியாகராஜன் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் தற்போது 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட இ-சேவை மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதன் எண்ணிக்கையை 35,000ஆக உயர்ந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புறங்களில் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கும் ஒரு இ-சேவை மையமும், கிராமங்களில் 3 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு ஒரு இ-சேவை மையமும் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியிட்டார். மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம், மேல்முறையீடு, ஆதார் விண்ணப்பம் புதுப்பித்தல் என பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் இ-சேவை மையங்களில் இன்டர்நெட் வேகத்தை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுக்குமா என்று தமிழ்நாடு சட்டப்பேரவை துணைத் தலைவர் தகவல் தொழில் நுட்ப அமைச்சரிடம் சட்டசபையில் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் டிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், டான்ஃபிட்நெட் மூலமாக அனைத்து அரசு இ-சேவை மையங்களுக்கும் ஃபைபர் கனெக்ஷன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். எனவே இனி வரும் காலங்களில் அரசு இ-சேவை மையங்களில் கூட்ட நெரிசல், இன்டர்நெட் வேக பிரச்சனை இருக்காது என எதிர்பார்க்கலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.